சுகுமார் அவர்கள் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் மற்றும் ராஷ்மிகா மந்தனா மற்றும் பகல் ஃபாசில் அவர்கள் நடிப்பில் வருகிற டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற போகிற படம் தான் புஷ்பா 2. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகம் கூடிட்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்லணும். ஏன்னா புஷ்பா 1 வந்ததுலேருந்து இந்த தமிழ் சினிமால அந்த படத்துக்கான வரவேற்பும், அதே மாரி இந்த படம் பேன் இண்டியா லெவல்ல அதிகம் பேசப்பட்ட ஒரு படமாவும், கலெக்ஷன் ரீதியாவும் நல்லா எடுத்த படமாவே பேசப்பட்டுருந்துச்சு. அதனாலே அந்த தாக்கமே புஷ்பா 2 எடுக்கிறதுக்கான காரணமாவும் மாறுச்சு அப்படின்னு கூட சொல்லணும். அதே மாரி இந்த புஷ்பா 2 படம் இப்ப டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுறதுனால ப்ரீ புக்கிங்லாம் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லணும். அந்த ப்ரீ புக்கிங்ல என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட டிக்கெட் விலை மட்டுமே அதிக விலைக்கு விக்கிறாங்கப்பா அப்படின்றது தான் நெறைய பேசும் பொருளா மாறியிருக்குன்னு சொல்றோம். கிட்டத்தட்ட பிரீமியம் ஷோக்கு மட்டுமே ரூ. 1,200க்கு டிக்கெட் விலை விற்பறாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. அதே மாரி மல்டிபிள் தியேட்டர்லயும் கிட்டத்தட்ட ரூ. 530 கிட்ட டிக்கெட் விக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. அதே மாரி சிங்கிள் தியேட்டர் ஸ்க்ரீன்ல கிட்டத்தட்ட ரூ. 300க்கு மட்டும் இந்த டிக்கெட் விக்கிறாங்க அப்படின்றதும் பேசப்படுகிறது. அதே மாரி இந்த புஷ்பா 2க்கு கிட்டத்தட்ட எதிர்பார்ப்பு அதிகம் கூடிட்டு இருந்தாலும் இந்த படத்தோட டியூரேஷன் ரொம்ப அதிகமா இருக்குப்பா அப்படின்ட்டு தான் பேசப்படுது. ஏன்னா முதல் பாகம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் டியூரேஷன் இருந்தது. ஆனா இந்த பாகம் கிட்டத்தட்ட 3 1/2 மணி நேரம் கிட்ட இந்த பாகம் 2 இருக்குது அப்படின்றதையும் சொல்றாங்க. அதே மாரி இந்த படத்தோட பட்ஜெட்டும் கிட்டத்தட்ட ஒரு 400, 500 கோடி கிட்ட இந்த பட்ஜெட் எடுத்திருக்காங்க. ப்ரீ புக்கிங்லயே இவங்க கிட்டத்தட்ட நெறைய பட்ஜெட்ல எடுத்துருவாங்களோ அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகம் கூடிட்டு இருக்குன்னு சொல்லணும். இத குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.